கட்டப்பை கருப்பி கருவாட்டு சிரிக்கி கவட்ட பொறுக்கி போடி. லைனை மாத்திட்டனா? அடி போடி ஏலே ஏலே. அடியே கட்டப்பை கருப்பி கவட்டு சிரிக்கி கருவாட்டு சிரிக்கி. இருடி வர்றேன், உனக்கு இருக்குடியே. அடுத்த ஆப்பு நீ தாண்டியே. நான் சொல்லவே மாட்டேன். யாரும் யூகிக்க முடியாத இடத்துல நான் இருக்கேன். ஏன்னா கொஞ்சமா நஞ்சமா என்ன பேச்சு என்ன பேச்சு. அண்ணே அண்ணே சுப்பு அண்ணே, இந்த ஊர் மதுரை ஊர் இப்போ ரொம்ப கெட்டு போச்சுன்னே. சொன்னா வெக்க கேடு சொல்லாட்டி சிக்கி சிக்கி எங்க சிக்கி போனீங்க. உங்களை பேச விடாம ஆக்கிட்டாலே. ஒரு 3 பேர் 4 பேர் போனா ஒரு ஆளுக்கு அவங்கவுங்களுடைய கருத்தை சொல்ல விடணும். இதுலேருந்து தெரியலையா, அக்கா அப்படி பாயிண்டா பேசுறாங்களாம். முந்திக்கிட்டு இந்த இதுக்கு சொல்லுவாங்கல்ல, படைக்கு முந்து பந்திக்கு பிந்து, பந்திக்கு முந்து படைக்கு பிந்து. அந்த மாதிரி இது பந்திக்கு முந்தி 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 எல்லாமே அப்படியே முந்திக்கிட்டே தான் இருக்குது. அங்கே ஒன்றும் இல்லை விஷயம், பூரா ஆல்ரெடி இங்கே பேசின விஷயங்களை கொண்டுட்டு போய் அக்கா பாயிண்டாக கொடுத்துட்டாங்க. அக்கா இல்லைன்னா அவ்வளவுதான். இந்த கலாட்டா சேனல் களை இழந்துரும். ஆமாம், அந்த அம்மா எங்க யாரு சக்கிலாமா, என்ன சக்கிலாமா, அவள் திருந்திட்டேன்னு சொல்கிறா. ஒரு பாயிண்ட் கேட்கணுமா இல்லையா? அவளை பற்றி சொல்கிறா. சொல்லும்போது நீங்கள் என்ன சொல்லணும்? பொசுக்குண்டு நீ என்ன திருந்திட்டியா, நீ திருந்தி பண்ண ஓம் புருஷன் கூடியா இருக்கையா அப்படின்னு ஒரு பாயிண்ட்டை கேட்டிருக்கலாம்ல சக்கிலா மேம். என்ன சக்கிலா மேம் ஊண்டு உட்காந்துட்டு அவ நல்ல நல்ல பாயிண்ட்ஸ் எல்லாம் கேட்குறோம். உங்களை ஆக்கிட்டாங்களா? உங்களுக்கு பில்லி சுனிய வச்சுட்டாளா அந்த கருப்பி? அதில் அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க வீட்டுக்காரர் வந்து என்ன இது விவசாயம் பார்த்து ஏதோ கஷ்டப்பட்டு ஏதோ அந்த கிளாமர் அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு வீடியோ போட்டு ஏதோ அவள் புருஷன் கூட பிள்ளை கூட இருக்கிறான். நீ எங்கே உன் புருஷன் கூட இருக்கியா இல்லை உன் புள்ள கூட இருக்கிறியா? என்னத்த உன்னைய சொல்ல, நீ எதுக்கு அவளையே நோன்ற? அவள் வாயை மூடு இதை பற்றியெல்லாம் நீ பேசுகிற உனக்கு தகுதியே இல்லைன்ட்டா. அங்கேயே நீ அவுட்டு. அதை விட உங்களுக்குள்ள அசிங்கமாக தெரியலையா? பூ அப்படின்ட்டாங்க அந்த சேனலில், துப்பி அனுப்பிட்டாங்க. அந்த துப்பை வாங்கிய தருணம் அக்காக்கு அப்படியே வாயை பொழந்துக்கிட்டு இருந்தா வாக்கணும். 2 பொண்ணை தொடுமாமா, இந்த பொண்ணுக்கிட்ட வைக்கப்படலாமா, ஜல்லிக்கட்டு கட்டிக்கிட்டி கால துள்ளிக்கிட்டு மேல அவளும் அவ பாட்டு பிதுக்கி அடியே விறக தாவத்தை அப்படியே காமிக்கிறாங்க. பாப்பா நோவுதுன்னு அவதே ஓடி போற. அவர் இல்லாம ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியலையே. அவளுக்கு தொங்கச்சிகளுக்கு ஒரு கேள்வி கேட்குறேன். அவளை பேசாம நீ போடு, கண்டன்ட் போடு அப்படிங்கிற. என் புருஷன் இல்லாம அவளை வாழ சொல்லு அப்படிங்கிற. கணவன் மட்டும் பார்க்கும் அழகை கடைகள் போட்டு காட்டுறையே அப்படின்னு கூத்தியான் மட்டும் பார்க்கும் அழகை கூத்தியா போட்டு காட்டுறையே. செந்தமிழ்நாட்டு தமிழச்சியே சேலை உடுத்த தயங்குறையே, நெசவு செய்யும் திருநாட்டில் சேலை உடுத்த தயங்குறையே. அந்த மாதிரி பார்க்குற ஒரு விஷயத்த சொன்னோடனே அந்த உண்டா ஆமாம் திறந்து காமிச்சேன். அது நீ சொல்கிறவாரு எனக்கு அது தாண்டி சிரிப்பாக வருது. மற்றவங்க சொல்லிட்டா கூட பரவாயில்லையே, அதை நீ சொல்கிறதவாரு. உன்னை அதில் அதில் 1-2 வந்துடுறாளுங்க. எங்கள் அக்கா இன்னைக்கு உன்னை பற்றி பேசிச்சா, அது ஊர் சுற்றிக்கிட்டு தெரியுது. அப்புறம் எப்படி பேசு, நாளைக்கு தெளிவாய் வரும்ல. நான் குட்டிக்கு பின்னாடி நான் தெளிவாக இருப்பேன். நான் தெளிவாக இருப்பேன். நான் ரவுடி பிப்பின்னுவா. ரூம் போட்டுக்கிட்டு நல்லா ஜாலியாக ஹாப்பியாக அதை பார்த்து போறாம அடிக்கிறேன்னா. என்னமோ அவ புருஷன் கூட அவ இருந்து ஏதோ போராமப்பட்ட மாதிரி இருக்கிறது இங்கேயா. இதில் பார்த்து போராமப்பட்டுட்டாலும் கூத்தியான்னு அடிக்கிறதுக்கு அப்படி போராமப்பட வேண்டியங்க. போராம முகரே பாரு. அதில் ஐயா சாதனா லெஸ்பியன்னா என்ன தெரியாதா அவனுக்கு? பொம்பளை பண்ணுறாங்கடி, ஆம்பளை பண்ணுறாங்கடி. ஆமாம், இவர் பனானா பாய்ஸு. அவன் சாதனா சொன்ன உடனே ஏய் பனானா பாய்ஸ்னா என்னன்னு தெரியுமாடி உனக்கு? என்னடி எதுக்கடி அப்படி சொன்ன? அது கரெக்டாக தானே சொல்கிறா. நீ அவருக்கு பனானா பாய்ஸ் தானே சூப்பி சுப்பான்.
இன்னும் பெண் என்று உணர்ந்து கொண்டிருக்கின்றாயா? ஐயோ 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 சலா குட்டிய கருவாச்சியே அடிய கருவண்டு சும்மா பிதிக்கியே அடி பிடிக்கியே அடிய பிதிக்கி கரிப்பியே விபச்சாரின்ற வார்த்தையை சொல்லக்கூடாது அப்படிங்கிற. அதுக்கு தகுந்த மாதிரி நீ நட. பேசுற வசனம் பூரா ஆத்தாடி ஆத்தி வேற லெவல். ஆனா நீ உண்மையிலே வேற, நீ ஆம்பளை பையன் நினைக்கிறேன். நீ ஆம்பளை பையங்க கூட இந்த மாதிரி இல்லை. நீ என்ன ஒரு பிறவினே தெரியல. ஒரு ஹெட்செட்டு அதை கேட்டு இந்த அறுக்குப்பாடு எடுத்து கையில் கொடுத்துட்டு போக வேண்டியதானே. அவருக்கு சொருகுனாதே பேசவே வரும். சி, உன்னை மாதிரி ஒரு கேடுகட்ட சிரிக்கி நான் வாழ்க்கையில பார்க்கல. கர்மம் கர்மம் கர்மம். சொருகிறது, இறக்குறது, தவிக்கிறது, ஒழுகுறது. பேச்சப்பாரு பேச்ச. அதாவது இவ சொல்றா நான் பொய்யே பேச மாட்டேன்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு இருக்கிறா. அங்கேயே அவ பொய் பேச போறான்னு அர்த்தம். சத்தியம் பண்ணியிருக்கிறா. அந்த இன்னொருத்தவனும் இவளும் பேசுனதை நான் ஆடியோ போட்டேன்ல, குடியாரி பேசின ஆடியோ போட்டேன்ல. அட்டே நான் உங்ககிட்ட 1 மாசமாச்சு நான் பேசின்னு சொல்லி சாமி மேல சத்தியம் பண்ணிட்டேன்டா, நீயும் கேட்டா அதே சொல்லுடான்னு சொல்லிட்டாலே. பிடாரி மேல சத்தியம் பண்ணி சொல்லிடான்னு சொன்னாலே, அந்த ஒண்ணு போதாதா? சாமி இழுத்ததுக்குத்தே இப்ப யாரு கூட படுக்க முடியாத அளவுக்கு கனவா காண போறா. இனி கருப்பு சாமி தானே கண்டா. ஜெயிலுக்குள்ள போய் படுத்துக்கிட்டு கஸ்டமர் வந்து படுத்ததை பூரா கனவு காணுவா. ஐயோ ஐயோ, அது என்னது? என்ன மாமா? மதிவான மாமா சிக்கா போண்டா வாங்கி கொடுத்தையே, அண்டா வாங்கி கொடுத்தையே அப்படின்னு கதற போறா. சாமி மேல இப்படி பண்ணுனா பண்ணிட்டு அடுத்தடுத்து அவ என்ன பண்றான்றது நமக்கு தெரியும்ல. அப்ப என் சாமி, என் மாமியார் நிற்கும். என் மாமியாரும் மருமகளும் இவ சொன்னாலே சாப விட்டுதான் இப்படி ஆயிடுச்சுன்னா, பா பா கடவுளுக்கு அக்கா, அடுத்த வீட்டுக்கு அக்கா, கடவுளையே கண்டென்ட் எடுத்து போட்டு வச்சால. அதனால அதுக்கெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. நான்லாம் சொல்ல மாட்டேன். இப்பெல்லாம் சாமி கோயிலுக்கு கும்பிட்டு போய் எலும்பு சம்பளத்தை எடுத்தெல்லாம் உருட்டுன்னு அவசியமே இல்லை. ரைட்டா? மனசுல நினைப்போம்ல, குமுறி அழுவோம்ல, அதுதான் ஆண்டவன் பார்ப்பான். வாய் சொல்ல விட மனசுல நம்ம சொல்லு அப்படியே அழுவும். இதயம் அழுவும்ல, அந்த இதயத்துக்கு வேல்விச நிறைய இருக்கு. செருப்பு பிஞ்சிரும். அடியே விபச்சாரித்தே, பிஞ்சு போயிரும் பிஞ்சு. நான் அவனை கூப்பிட்டு வந்துருவேன். உன்னைய நல்லபடியா சீருஞ்சிறப்புமா அமைதியா அழகா மாமியார் வீட்டுக்கு அனுப்புன்னு நினைக்கிறேன். கொண்ட முடிய புடிச்சு நறுக்கி தூக்கி எச்ச கடையை பொறுக்கி உன்னை வச்சு செஞ்சிருவேன். பொத்திக்கிட்டு இருந்துரு இதோட, அவ்வளவுதான் சொல்லுவேன். என்னை காண்டாக்குன்னு வச்சுக்கோ, நிஜமா வந்து நிப்பேண்டி அடியே. அப்புறம் 10 பாட்டில் இல்ல 11 பாட்டில் இறக்கி விட்டுருவேன். ரைட்டா? எப்படி உனக்கு வசதின்னு தெரிஞ்சுக்கோ. ஏன்னா ஏற்கனவே கிழிஞ்சு தொங்கி போய் கிடக்குது. வேணா நம்ம கை வைக்க வேணான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். அடுத்து ஆரம்பிச்சிடாத. வேற ஆய வேணா அள்ளிட்டு வந்து உன் வாயில வைக்கிறேன். ரைட்டா? நீ எல்லாம் ஒரு ஆளு. ஏண்டி எச்சக்கலை எச்ச பொறுக்கி சாமிக்கு மேல இருக்கிற அவங்க அம்மா மேலே பண்ற. அதுவுமே உனக்கு நீ யாரு? நீ ஒரு விபச்சாரி, நீ ஒரு 5 ரூபாயிட்டம், நீ ஒரு மூத்திரச்சந்து. நீ என்னத்துக்கு வாய்ப்பாடம் படிச்சுக்கிட்டே கிடக்குற இரவும் பகலும்? அது ஏன் எச்சையை தின்னுக்கிட்டே ஏன் எச்சையை தின்னுக்கிட்டே எதுக்கிட்டு என்னைய பத்தி பேசிக்கிட்டு இருக்க? எச்சக்கலை எச்ச பொறுக்கி நீ ஒரு ஆளு. 5 ரூபா தாளு, கருவண்டு முண்டை. கிழிச்சு தொங்க விட்டுருவேன் தெரிஞ்சுக்கோ. என்ன வாய் ஓவர் ஆகுது, சரக்கு ஓவர் ஆகுதோ? நீ இப்போ போய் என்னென்ன பண்ணன்னு எனக்கும் தெரியாதா? சென்னைக்கு போய் அதையாடு மூர்த்தி சிக்கா பாய் ரீசார்ஜ் பண்ண போனோடனே மூர்த்தின்றவனுக்கு கால் பண்ணையா? வாய்ப்பாடம் படிக்க போனையா? 10 நிமிஷத்துக்குள்ள ஒரு வாய்ப்பாடம் படிச்சுட்டு வந்தியா? எப்படி எனக்கு தெரியுங்கிறியா? வேண்டாண்டி வேடா, சொல்ல வைக்காத. சிக்கா பையனுக்கு கடைக்கு ஏதோ வாங்குறதுக்கு கடைக்கு வெளியே போன ஒரு 15 நிமிஷத்துல ஏவாடா மூர்த்தின்னு ஒரு தேவை வந்துட்டேன். வாய்ப்பாடம் பக்கத்துல ரூபு போட்டு அவனை பண்ணாளா இல்ல யாரையும் வர வச்சாலா தெரியல. ரிசல்ட் எனக்கு வந்துருச்சு. ஐயோ ஐயோ சிக்கா பாய், அடுத்து நீங்களும் உள்ள போயிருவீங்க. ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க அதை சொல்லி 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 என்னத்துக்கு நீங்க இப்ப அவளோட சேர்ந்து வாய்ப்பாடம் நீங்களும் படிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அவ உங்களுக்கு படிக்க, அவளுக்கு நீங்க படிக்க, இதெல்லாம் ரூம்குள்ள வச்சுக்கணும். இனிமே என் புள்ளை இழுத்து பேசணும் வச்சுக்க இருக்கிற குஞ்சாமணியும் போயிடும்.
ஒரு கொட்டையோட நான் அவளாவது ஒரு கொட்டையை மட்டும் பிடுங்கண்ணா, நான் குஞ்சாமணியோட சேர்த்து கொட்டையை பிடிங்கி பிடுவேன். எப்படி வசதின்றதை பார்த்துக்கோ. இனிமேல் பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அவ்வளோதான் சொல்லுவேன். உதயா அவள் லைனுக்கு கொண்டு வந்துட்டு, உதயா கங்க்ராச்சுலேஷன் 2 நாளைக்கு முன்னாடி. என்ன மேடம் என்ன மேடம் இது கேட்குது வேகம்மா. உடனே அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, 9 பேரன் பிள்ளைகள் என்னைக்கு எனக்கு ட்ரீட் கொடுக்குறீங்கன்னோடனே சிரிச்சிருச்சு. அது மைண்ட் வாய்ஸ் ஓடி இருக்கும். கல்யாணமே பண்ணலையடா, புள்ள குட்டி இன்னும் வரலையடா, அதுக்குள்ளே பேர பேத்தியடாடு என் ராசா இதையும். ஐயோ என்ன பாடு வட்டிருக்கோ.